ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அனுப்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த சாப்பிட ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இந்த இட்லி மாவு அரிசியிலே போட்டு ஒரு பூர்ண மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இதில் 2 அழகு அரிசி போடுறேன். 2 போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவிக்கலாம். இந்த இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி எதோ ஒன்றா ஊற்றி இந்த பூர்ணை செய்யலாம். இப்போ நான் இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை ட்ரை ஆக்கிக்கலாம் தாளிக்கும் போது. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு மட்டும்தான், அந்த அளவு போதும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கலந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இதுதான் இதில் கொஞ்சம் நல்லா நிறைய போடாமல் அதெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா செவந்தோடனே காஞ்ச மிளகா போடலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டால் அப்படியே அதை கறிக்கலாம். இப்போ நம்ம மிளகா ஒரு 4 பிடி வச்சுருக்கோம், அதை போடலாம். கருவேப்பிலை போடலாம். வந்து தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். இதை பாதி போட்டு ஒரு கப்பு அளவு போட்டால் போதும். இதுக்கு வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். மாவில் சால்ட்டு போடலை, அதனால் இதிலே போட்டு கிளறிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். நான் கொஞ்சம் அரிசி தான் போட்டிருக்கேன். அப்படியே ஒரு தட்டு கலரிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். இதிலே வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கலாம் மாவு, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது ட்ரையான மாவு கிடையாது. மிக்சியில் ஆட்டினால கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம இது சேர்த்து இது ஒரு 2 தட்டு தட்டினோம்னா கொஞ்சம் கட்டியாகிடும். அதுக்கப்புறம் எடுத்து பிடிச்சி வச்ச முடியலாம். பாருங்கள், இது தண்ணியான மாவு தான். கொஞ்சம் லேசாக தண்ணி இருந்தானா அதில் இதை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சோடனே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த கலர்னோடனே இப்போ இது நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு எல்லா இடம் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு பிடிச்சி வச்சிடலாம். இட்லி கொண்டாங்க இல்லை தேங்காய், உப்பு எல்லாம் காரம்லாம் போட்டாச்சு. இது இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிடிச்சிடலாம். நாங்கள் இட்லி குண்டால தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த அளவுக்கு கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ இதில் இருந்தால் ஒரு கொத்து வச்சுக்கலாம். இந்த துணியை இதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா மாவு சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிடிச்சி அதில் வச்சுட வேண்டியது. அப்படியே உருட்டி விட்டு இந்த அளவுக்குனால போதும். வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரே டைமாக போட்டு பிடிச்சி வச்சுட்டோம். இது அப்படியே வேகட்டும். நம்ம அப்படியே மூடிடலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம், எடுத்துருங்க. இப்போ நம்ம 1/4 மணி நேரம் ஆகிடுது. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துச்சு. பாருங்கள், நல்லா அழகாக வெந்துச்சு. இது போல் நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம்.
ஒரு பெரிய வேலை இல்லை. 2 மணி அரிசி ஊற வச்சோமா அரைச்சோமா டக்குன்னு தாளிச்சிட்டுலாம் 10 நிமிஷம் கொஞ்சம் போனால் 1/4 மணி நேரம் தான் இதோட வேலை. நல்லா ஆவியில் வேக வச்சது நல்லாயிருக்கும். அப்புறம் சாஃப்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நீங்களும் உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.